ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற தொடரும் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை தருண் மூர்த்தி இயக்கியிருக்கிறாரு. ரஜபுத்ரா விஷுவல் மீடியா தயாரிச்சிருக்கிறாங்க. மோகன்லாலுடன் இணைந்து சோபனா, பாரதி ராஜா, இளவரசு, பினு பப்பு, பிரகாஷ் வர்மா, மணியம்பிள்ளை ராஜு மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனைவி சோபனா கல்லூரியில் படிக்கும் மகன், பள்ளி செல்லும் மகள் என அழகான குடும்பத்துடன் டாக்ஸி டிரைவராக வாழ்க்கையை நடத்துகின்றார் மோகன்லால். குடும்பத்தினரை விட தனது பழைய அம்பாசிடர் காரை அளவு கடந்த அன்பு செலுத்தி நேசிக்கின்றார். மகனும் தோழர்களும் மோகன்லாலுக்கு தெரியாமல் டாக்ஸியை எடுத்து சென்ற போது காரின் முன்பாகம் சிறிது சேதமடைந்ததால் கோபம் கொண்டு மகனையே அடிக்கும் அளவிற்கு டாக்ஸி மீது பிரியம். ஒரு காலத்தில் சென்னையில் சினிமா ஃபைட்டராக இருந்தபோது அவரது குருநாதராக இருந்த பாரதி ராஜா இறந்துவிட்டார் என செய்தி வர அதற்காக சென்னை சென்று திரும்புகின்றார் மோகன்லால். அவர் திரும்பி வருவதற்குள் ஒர்க் ஷாப்பில் வேலைக்காக விடப்பட்டிருந்த அவரது டாக்ஸியில் அங்கு வேலை பார்த்த இளைஞன் ஒருவன் கஞ்சா கடத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு டாக்ஸி பறிமுதல் செய்யப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கின்றது. அந்த இளைஞன் தலைமறைவாகிவிட்டான். திமிர் பிடித்த எஸ்ஐ பினு பப்பு டாக்ஸியை தரமறுக்கின்றார். தினசரி டாக்ஸிக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலையும் மோகன்லாலிடம் நண்பர்கள் முன்னிலையில் தன்னை அடித்துவிட்டார் அப்பா என்கின்ற கோபத்தில் மகன் பேச மறுத்து ஹாஸ்டலில் தங்கிவிடுகின்றான். இந்த சூழ்நிலையில் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் வர்மா கொஞ்சம் மனம் இறங்கி மோகன்லாலிடம் அவரது டாக்ஸியை ஒப்படைக்கும்படி எஸ்ஐக்கு உத்தரவிடுகின்றார். அதே சமயம் அன்றைய தினம் இரவு தங்களது ஸ்டேஷனில் பணிபுரியும் போலீஸ்காரர் ஒருவரின் வீட்டு திருமண நிகழ்வுக்கு தங்களை அழைத்து சென்று வந்து மீண்டும் விட்டுவிடும்படி மோகன்லாலிடம் கேட்கின்றார் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் வர்மா. கிடைக்காமலேயே போய்விடுமோ என நினைத்த தனது டாக்ஸியை தனக்கு திருப்பி கொடுத்தவர் என்பதால் அதற்கு ஒப்புக்கொண்டு அங்கே அவர்களுக்கு டாக்ஸி ஓட்டி செல்கின்றார் மோகன்லால். ஆனால் சென்ற இடத்தில் இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் அவரை காட்டுக்குள் நடக்கும் ஒரு விசேஷ திருவிழாவை பார்க்க வேண்டும் என வற்புறுத்தி அழைத்து செல்கின்றனர். வேறு வழியின்றி மோகன்லாலும் செல்கின்றார். அங்கே சென்ற பிறகு தனது டாக்ஸியின் டிக்கியில் மோகன்லாலுக்கே தெரியாமல் தங்கள் மறைத்து வைத்திருந்த சாக்குப்பையில் திணிக்கப்பட்டிருந்த ஒரு உடலை அந்த காட்டுக்குள் அப்புறப்படுத்தும் தன்னையும் தனது டாக்ஸியையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது மோகன்லாலுக்கு தெரிய வருகின்றது. அதன் பிறகு மோகன்லால் மன உளைச்சலுடன் இருக்கின்றார். இன்னொரு பக்கம் ஹாஸ்டலில் இருந்த மகன் காணாமல் போய்விட்டார் என்ற தகவல் மோகன்லாலுக்கு தெரிய வருகின்றது. இன்ஸ்பெக்டர் தன்னிடம் டாக்ஸியை ஒப்படைக்க சொல்லி சொன்னது, அதன் பிறகு ஒரு கொலை செய்யப்பட்ட உடலை தன்னுடைய டாக்ஸியிலேயே கடத்தி அப்புறப்படுத்த முயற்சித்தது, தற்போது தனது மகன் காணாமல் போனது என எல்லாவற்றையும் கூட்டி கழித்து கணக்கு போடும் மோகன்லாலுக்கு தனக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது என்ற அதிர்ச்சி உண்மை தெரிய வருகின்றது. அது என்ன? அவரது மகன் என்ன ஆனார்? இன்ஸ்பெக்டர் யாரை கொலை செய்து அப்புறப்படுத்தினார்? இது மோகன்லால் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை விறுவிறுவாக்க சொல்லியிருப்பதே இந்த படத்தின் மீத கதை. மோகன்லால் டாக்ஸி டிரைவராக, குடும்பஸ்தனாக, மனைவி, மகன், மகள் மீது பாசம் கொண்டவராக நடிப்பில் அசத்தியிருக்கின்றார். மோகன்லால் மனைவியாக சோபனா அற்புதமாக நடித்துள்ளார். மோகன்லால் மகனாக, மகளாக நடித்தவர்களும் சிறப்பாக நடித்துள்ளார்கள். கொஞ்ச நேரமே வந்தாலும் பாரதி ராஜா, இளவரசின் நடிப்பு அருமை. வில்லன் போலீஸ் அதிகாரியாக பினு பப்பு நடிப்பு மிரட்டல். பிரகாஷ் வர்மா, மணியம் ராஜு மற்றும் இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளார்கள். ஜோக்ஸ் பிஜாயின் இசை ரசிக்க வைக்கின்றது. ஷாஜி குமாரின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். கிரைம் த்ரில்லர் ஃபேமிலி கதையை எல்லோரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக சொல்லியுள்ள இயக்குனர் தருண் மூர்த்திக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.